நைட்டு ஃபுல்லா தூக்கமே வராம சாங்ஷு ஜியாசுவே நினைச்சிட்டு இருந்தா. ஜியாசு விடிய கால ஒரு 3-4 மணி போல முதல் பிளைட்லயே அவனோட ஊருக்கு போயிடலாம்ட்டு இங்க யாருக்கிட்டையும் சொல்லாம வெளியே போயிட்டு இருக்கான். அத மேல பால்கனில இருந்து சாங்ஷு பாத்துடுறாங்க. அப்ப ஜியாசுவும் திரும்பி பார்த்து, லிட்டில் கேர்ள் இன்னும் தூங்கலையா? கீழ இருந்து கத்தெல்லாம் செய்யாம மெசேஜ் பாரு, நான் ஏர்லி ஃபிளைட்ல என் ஊருக்கு கிளம்புறேன், உன் அப்பா அம்மா எழுந்துட்டோன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு டாடா சொல்லிட்டு போறான். இங்க சாங்ஷுக்கோ மனசே கேட்கல. இதுக்கப்புறம் நாம திரும்ப ஜியாசுவை எப்ப பார்ப்போம், அவருக்கு இந்த ஊருக்கு வர வேற எந்த ஒரு வேலையும் இல்லையே அப்படின்ட்டு ஜியாசு கிளம்புறத சோகமா பார்த்துட்டே ரூமுக்கு வராங்க. அடுத்த நாள்ல இருந்து ஸ்கூல்ல சாங்ஷு 12th நல்ல மார்க் எடுத்து ஜியாசு இருக்கிற யஹி யூனிவர்சிட்டிலேயே போய் காலேஜ் சேரணும்ட்டு செம்ம படிப்ஸ் தான். அவங்க வீட்லயும் அந்த யூனிவர்சிட்டியோட போட்டோ, படிக்கிற டைம் டேபிள், சார்ட் எல்லாம் போட்டு உட்காந்து செம்மையா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜியாசுவை பார்க்கணுன்றதுக்காக மட்டும்ல நல்லா படிக்கல, அவங்க அப்பா அம்மா அண்ணாவையும் நல்லா பாத்துக்கணும். என்னதான் அவங்க வெல் செட்டில்டு ஃபேமிலியா இருந்தாலும் நம்ம சம்பாரிச்சு பண்ற மாதிரி வராது இல்லையா அப்படின்ட்டுலாம் நினைச்சு செம்மையா படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் சாங்கியான் கிட்ட வந்து, நீங்க உங்க ஃப்ரெண்ட பார்க்கலாம் ஊருக்கு போக மாட்டீங்களா, எப்படி இருக்காருன்ட்டு கேட்கலாம்னு நினைச்சு வரும்போது யாரோ ஒரு ஃப்ரெண்டு சாங்கியானுக்கு கால் பண்ணி, மச்சான் உனக்கு விஷயம் தெரியுமா, ஜியாசு ஏதோ ஒரு பொண்ணை உஷார் பண்ணிருக்கான்டான்றான். சாங்கியானோ, ஜியாசு கேர்ள் ஃப்ரெண்டோட போட்டோவை எனக்கு அனுப்புங்கடா, அவன் இவ்வளவு உஷார் பண்ணானா இல்ல இவன் அவளை உஷார் பண்ணான்ட்டு நான் பார்க்கணும்னு சொல்லி காலை வச்சிடறான். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க சாங்ஷுக்கு சரியான ஷாக்கு. ஆனா நிஜமாலே ஜியாசுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வந்துட்டாங்களான்னா, ஆமா குட்டி பிசாசு, அவன் என் கிட்ட கூட சொல்லல, போட்டோ கேட்டிருக்கான், அனுப்பிச்சிட்டோன்னா அவன் ஆளை எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம்ட்டு சாங்ஷு கிட்டயே சொல்றான். சாங்ஷு மனசு உடைஞ்சு மேல போறாங்க. ஜியாசுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்ற விஷயம் தெரிய வர சாங்ஷுக்கு அதை எப்படி எடுத்துக்கிறதுன்ட்டே தெரியல. அவருக்கே மெசேஜ் பண்ணி கேட்கலாம்ட்டுலாம் தோணுது. அன்னைக்கு மியூசியம்ல என் லைஃப்ல கேர்ள் ஃப்ரெண்டுன்னு யாராச்சும் ஒருத்தங்க வந்தாங்கன்னா உனக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன்ட்டுலாம் வேற சொல்லியிருப்பான் ஜியாசு. அதையெல்லாம் நினைச்சு பார்த்து சாங்ஷு நைட்டு ஃபுல்லா தூங்காம காலையில ஸ்கூலுக்கு போகாம அவங்க அம்மா ஐடி கார்டை வச்சு ஏமாத்தி ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணி நேரா ஜியாசுவை பாக்குறதுக்காக கிளம்பிட்டாங்க. இந்த விஷயம் எப்படியோ சாங்கியானுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு கால் பண்ணி, ஹே குட்டி பிசாசு எங்க இருக்கேன்னு கேட்டா, யஹே ஏர்போர்ட்ல இருக்கேன், நான் ஆன்லைன்ல டேட் பண்ற பையன் என்ன பார்க்கணும்னு சொல்லி வர சொன்னான்றாங்க. முட்டாள்தனமா எதுவும் பண்ணிட்டு இருக்காது சாங்ஷு, ஏர்போர்ட் விட்டு வெளியே போகாத, அங்கே இரு, நான் உடனே ஜியாசுவை அனுப்புறேன்ட்டு காலை வச்சா உடனே விஷயம் தெரிஞ்சு அவங்க அம்மா அப்பாவும் கால் பண்ணி, ஏர்போர்ட்லயே இரு சாங்ஷு, எங்கேயும் வெளியே போயிடாத, நாங்க ஜியாசுவை வர சொல்லியிருக்கோம், பயப்படாம அங்கேயே இருன்னு சொல்லி காலை வச்ச உடனே ஜியாசுவை ஏர்போர்ட் ஃபுல்லா தேடி சாங்ஷு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்து பார்த்தா சாங்ஷுக்கு சரியான ஷாக்கு. ஏன்னா ஜியாசு தனியா வரல, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டையும் கூடவே கூட்டிட்டு வந்திருக்கான். சாங்ஷுவும் அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்க ஜியாசு செம்ம கோவமா சாங்ஷுவை திட்ட ஆரம்பிக்கிறான். என்ன நினைச்சிட்டு இருக்க சாங்ஷு மனசுல, எவனோ ஒருத்தன் கூப்பிட்டான்றதுக்காக வீட்டை ஏமாத்தி இப்படி தனியா வந்துருவியா இவ்வளவு தூரம், அவனை எங்கேயாவது கூட்டிட்டு போய் ஏதாச்சும் பண்ணிருந்தா என்ன ஆகுறதுன்ட்டு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்க அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ஜியாசு காமாரு. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு கிட்ட என்ன நடந்ததுன்னு கேளுனா, சாங்ஷுவே என்னோட ஆன்லைன் லவ்வர் இங்க ஏர்போர்ட்ல என்ன பார்க்க வந்து, நான் இன்னும் 12th ஸ்டாண்டர்ட் கூட முடிக்கலையா, அண்ட் அவருக்கும் வேற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாங்க, என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாருன்ட்டு அழுதுட்டே சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்ட்டு உங்களுக்கு புரியுது இல்ல கைஸ், ஜியாசுவை நினைச்சுதான் சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அதையெல்லாம் கேட்கிற ஜியாசு, அழாத சாங்ஷு, இப்பதான் அவனுக்கு நீ ஸ்கூலே முடிக்கலன்றது தெரியுமா, எல்லாம் நல்லதுக்கு தான், ஒன்னும் ஃபீல் பண்ணாத சாங்ஷு, வீட்டுல உன் அண்ணா அப்பா அம்மா எல்லாம் எப்படி பதறிட்டாங்க தெரியுமா, நீ ஃபர்ஸ்ட் வாஷ்ரூம் போய் முகத்தை கழுவிட்டு வா, நான் அடுத்த ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணி வைக்கிறேன்ட்டு சொன்னா இங்க சாங்ஷு ரெஸ்ட் ரூம் போற வழியில ஜியாசுவையும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டையும் திரும்பி பார்த்து கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகையை கண்ட்ரோல் பண்ணி முகத்தை எல்லாம் கழுவிட்டு வெளியே வந்தா ஜியாசு அடுத்த ஃபிளைட் டிக்கெட் எடுத்து அவங்க கையில கொடுத்து, தனியா பத்திரமா போயிடுவியா இல்ல நானும் கூட வரட்டுமா லிட்டில் கேர்ள்னு கேட்டா, இல்ல அதெல்லாம் நான் போயிடுவேன்னு சொல்லி கிராஜுவேஷன் டேல ஜியாசுக்கு கொடுக்கணும்னு நினைச்ச கிஃப்டை இப்ப எடுத்து அவன் கையில கொடுத்தா, லிட்டில் கேர்ள் இதே எப்ப வாங்கின, உன் ஆளை பார்க்க வரும்போது நானும் ஞாபகத்துல இருந்திருக்கேனா, பரவாயில்லையே தேங்க்ஸ்ன்றான். நடந்ததெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காது சாங்ஷு, இப்போ உனக்கு லவ்னு தோன்றதுலாம் லவ்வே கிடையாது, பெரிய பொண்ணு ஆனோன்னு இதே மாதிரி இல்ல இதை விட உண்மையான அன்புனா என்னன்னு உனக்கு அப்பதான் புரிய வரும், அது வரைக்கும் அந்த ஆன்லைன் டிஜிட்டல் வேர்ல்டு சோஷியல் மீடியால தெரிய வர பர்சன்ஸ் எல்லாம் பெருசா பாதர் பண்ணிட்டு உன் பர்சனல் லைஃப் அஃபெக்ட் பண்ற மாதிரி எல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாங்ஷு அன்னைக்கு ஜியாசு அவங்களுக்காக கேம் விளையாடி வாங்கி கொடுத்த டெடி பேர் எடுத்து அவன் கையிலேயே கொடுத்துடுறாங்க. ஆன்லைனோ ஆஃப்லைனோ நான் இனிமேல் லவ் எல்லாம் பண்ண மாட்டேன் ஜியாசு, நீங்க எப்பயும் இதே போல சந்தோஷமா இருங்க. ஆமா உங்க கூட வந்தவங்க எங்கன்னு கேட்டா அவங்க அப்பமே வேலையா கிளம்பிட்டாங்கம்மா, நீ இப்ப எடுத்த முடிவு தான் கரெக்ட், இந்த லவ்ன்றதெல்லாம் தேடி போறதோ தேடி வரதோ கிடையாது, அதெல்லாம் இயல்பா அமையுதுமான்னு சொல்லிட்டு இருந்தா சாங்ஷு கடைசியா ஒரு தடவை ஜியாசுவை பாத்துக்கிறோம்னு நினைச்சு ஃபைனல் குட் பை சொல்ற மாதிரி அவங்களோட பழைய மெமரிஸ் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு தெரியாத ஜியாசுவும் இன்னசென்ட்டா பார்த்து போயிட்டு வான்ட்டு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறான். ஜியாசுவா அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட பார்த்த சாங்ஷு இனிமே நாம அவரை நம்ம லைஃப்ல நினைக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சு ஜியாசுவா அங்க கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு இங்க அவங்க ஊருக்கு வந்தா ஏர்போர்ட் வெளியவே சாங்கியான் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன குட்டி பிசாசே, உன் வயசுல நான் ட்ரெயின்லயே தனியா போயிட்டு வர பயப்படுவேன், நீ ஃபிளைட்லயே தனியா போயிட்டு வந்துட்ட.
சாங்ஷுவோ தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. குட்டி பிசாசே ஒன்னும் ஆகல, அண்ணா இருக்கல, ஃப்ரீயா விடு பாத்துக்கலாம்னா அவங்கனால அழுகைய கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கட்டி பிடிச்சி பர்ஸ்ட் அவுட் ஆகுறாங்க. சாங்ஷு நான் தான் சொல்றேன்ல ஒன்னும் ஆகல, பாத்துக்கலாம், வா வீட்டுக்கு போகலாம், மழை பெய்யுற மாதிரி இருக்குன்ட்டு கார்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது பயப்படாத, அம்மா அப்பா கிட்ட எல்லாம் நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தா அவங்க தூங்கிட்டு இருக்க மாதிரி சீன் போட்டுட்டு இருக்காங்க. குட்டி பிசாசே நீ தூங்கலன்னு எனக்கு தெரியும், தலையாச்சும் ஆட்டுடினா தலையாட்டுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோன்னு சாங்ஷுவோட அம்மா அப்பா பெருசா எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா இருக்காங்க. சாங்ஷுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நம்மள பேயடி சாவடி அடிப்பாங்கன்னு நினைச்சிட்டு வந்திருந்தா இவங்க எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா அம்மாவை நாம ஏமாத்துறோம்னு நினைச்சு ஃபீல் பண்றதா, இனிமே ஜியாசுவை நம்ம நினைக்கவே கூடாதுன்றத நினைச்சு ஃபீல் பண்றதான்ட்டு தெரியாம ஒன்னும் புரியாம சோகமா அவங்க ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. ரூம் ஃபுல்லா ஜியாசு தந்த பொருட்களாவே இருக்கு. சாங்ஷுக்கும் இனிமே நாம அவரை நினைச்சே பார்க்க கூடாதுன்ட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு இருக்கும் போது இங்க கீழே அவங்களோட அப்பா அம்மா சாங்கியான் கிட்ட என்னடா மேல போய் பேசலாமா, என்னாச்சு, என்ன சொன்னான்னு கேட்டா அதெல்லாம் ஒன்னும் பேச வேணாம்ப்பா, நான் வரும்போது எல்லாம் தெளிவா பேசிட்டு வந்துட்டேன். அம்மா நீங்களும் போய் ஏதோ ஞாபகப்படுத்திட்டு இருக்காதீங்க, அவ தப்பா அவ ரியலைஸ் பண்ணிட்டா, ஒரு 2-3 நாள் விட்டா அவளே நார்மல் ஆயிடுவான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இங்க மேல சாங்ஷு செல்ஃப் மேல இருக்கிற ஒரு பெரிய டப்பாவை எடுத்து ஜியாசு கொடுத்த பொருட்கள் எல்லாத்தையும் அதுல போட ட்ரை பண்றாங்க. ஆனா அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஜியாசு ஞாபகமாவே இருக்கு. சரி இருந்தாலும் என்ன பண்றது, அவர் கேர்ள் ஃப்ரெண்டு அவர் லைஃப்னு போயிட்ட பிறகு நாம இன்னும் அவரை நினைச்சிட்டு இருந்தா தப்பாயிடும், அப்படி இப்படின்னு என்னென்னமோ யோசிச்சு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, நாம இப்ப பண்றதுதான் கரெக்ட்ன்ட்டு ஜியாசு தந்த எல்லா பொருட்களையும் அந்த டப்பால போட்டு ஏற கட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஷாங்ஷுவை 2 வருஷம் அதாவது அவங்க 12th முடிச்சிட்ட பிறகு பாக்குறோம். செம ஹாப்பியா ஜாலியா சிரிச்சுட்டே சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காங்க. ஆமா ஒரு கஷ்டம்னு வந்துட்டு அதே நினைச்சு உட்காந்து இருக்கிறதா லைஃப் ஹாப்பியா இருக்கிறதுக்கு தானே அப்படின்னு பாசிட்டிவ் மோட் ஆக்டிவேட் பண்ணி காலேஜ் லைஃப் ஸ்டார்ட் பண்றாங்க. 2 வருஷம் கழிச்சு எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத இடத்துல திரும்பியும் ஜியாசுவை பாக்குற சாங்ஷு அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. ஆக்சுவலா எங்க இப்ப மீட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜியாசு இருக்கிற ஊரு யஹி. ஆமா அவங்க யஹி யூனிவர்சிட்டியில தான் வந்து காலேஜ் சேர்ந்து படிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்க காலேஜ்ல எப்பயுமே லாக்ஸ் வீடியோ எடுத்துட்டு இருக்க இந்த பொண்ணு தான் சாங்ஷுவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவுட்டோர் கேம்ஸ் வீடியோ கேம்ஸ்னு எப்ப பார்த்தாலும் கேம் விளையாடிட்டு இருக்க இந்த பொண்ணும் அவங்க ஃப்ரெண்டு அண்ட் ஹாஸ்டல் மேட் தான். அதுக்கப்புறம் ஒரு படிப்பாளி பொண்ணு, எப்ப பார்த்தாலும் புக்கும் கையமா சுத்திட்டு இருக்க இவங்க 4 பேரும் தான் ஒரு கேங். ஒரு நாள் புக்ஸ் எல்லாம் கீழே தவற விட்டதால வேற ஒரு டிபார்ட்மெண்ட் பையன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி புக்ஸ் எல்லாம் கூட எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும் போது சாங்ஷுவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நாளைக்கு அவங்களுக்கு பர்த்டேன்றதுனால ஒரு ஹோட்டல்ல செலிப்ரேட் பண்றதுக்காக புக் பண்ணிருப்பாங்க. அந்த ஹோட்டல்ல எவ்வளவு பேர் வேணாலும் வரலாம். அதனால புதுசா பாக்குற இந்த வேற டிபார்ட்மெண்ட் பையனையும் என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ், நாளைக்கு எனக்கு பர்த்டே, உங்க டிபார்ட்மெண்ட் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்கன்றாங்க. அதெல்லாம் கேக்குற இந்த கேமர் பொண்ணு, ஹே பைத்தியமாடி நீ யார் என்னன்னு தெரியாதவங்க எல்லாம் கூட்டிட்டு இருக்கானா. சாங்ஷுவும் அந்த பொண்ணும் ஒரே கேம்பஸ் தானே அப்புறம் என்னடின்ட்டு அந்த கேமர் பொண்ணு ஆஃப் பண்ணிடுறாங்க. அண்ட் இப்படிதான் 2 வருஷம் கழிச்சு ஜியாசுவும் சாங்ஷுவும் அந்த பார்ட்டியில மீட் பண்ண போறாங்க. ஜியாசு காலேஜ் முடிக்கிற வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயத்த சாங்ஷு காலேஜ் சேர்ந்த உடனேவே பண்ணிட்டாங்க. பர்த்டே பார்ட்டிக்காக அந்த ஹோட்டல் என்ட்ரன்ஸ்ல மத்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வரட்டும்ட்டு சாங்ஷுவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த வேற டிபார்ட்மெண்ட் பையன் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டோன்னு உள்ள போக பாக்குறாங்க. ஆக்சுவலா இவனுக்கு சாங்ஷு மேல ஒரு கண்ணு கூட. அப்புறம் இவங்க எல்லாரும் அவங்க புக் பண்ணிருக்க இடத்துக்கு போயிட்டு இருக்கும் போது நம்ம ஜியாசு ஆப்போசிட்ல நடந்து வரான். ஆனா இந்த சமயத்துல ஜியாசுவும் சரி சாங்ஷுவும் சரி 2 பேருமே கவனிக்காம போயிடுறாங்க. ஜியாசு எதுக்காக இங்க வந்திருக்கான்னு பார்த்தா அவங்க ஆபீஸ்ல ஒரு பார்ட்டி இதே ஹோட்டல்ல புக் பண்ணதால வந்திருக்கான். அதுக்கப்புறம் அவங்களோட புது டீம்மேட் எல்லாரோட இன்ட்ரோ ஆயிட்டு அப்படி இப்படின்னு பேசிட்ட பிறகு எல்லாரும் சரக்கு அடிக்க ஆரம்பிக்கும் போது ஜியாசு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறான். ஏன்னா ஜியாசு இன்னும் குடிக்கிற ஹேபிட்ல எல்லாம் இன்வால்வ் ஆகல, சும்மா அவங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக கிளாஸ்ல தண்ணி குடிச்சிட்டு வெளியே வந்துடுறான். கட் பண்ணா இங்க பர்த்டே பார்ட்டில அந்த வேற டிபார்ட்மெண்ட் பையன் சாங்ஷு கிட்ட கடலை போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் என்னாடி உட்காந்துட்ட எழுந்து வா பார்ட்டி பண்ணலாம்னு கூட்டிட்டு போகும்போது சாங்ஷு இந்த சத்தம் லைட்டா எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குடி, நான் கொண்டாட வெளியே போயிட்டு வரேன்ட்டு குளிருக்காக அவனுங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கோட்டை ஏதாச்சும் போட்டுக்கலாம்னு எடுத்து வெளியே வந்துட்டு இருக்கும் போது தான் ஜியாசுவை பாக்குறாங்க. அப்ப அந்த கோட்ல இருந்து ஒரு சிகரெட் டப்பா வரை கீழே விழுந்துருது. அதையெல்லாம் பாக்குற ஜியாசுக்கு சரியான ஷாக்கு. என்ன லிட்டில் கேர்ள் தம்முல அடிக்க ஆரம்பிச்சிட்டியா நீ, இந்நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும் போது சாங்ஷு பதில் சொல்றாங்க. அப்ப அவங்க மவுத்துல இருந்து வர ஸ்மெல்ல வச்சு லிட்டில் கேர்ள் சரக்கு வேறையா, நானே இது வரைக்கும் ஒரு தடவை கூட இந்த தம்மு சரக்குலாம் அடிச்சதே கிடையாது, நீ காலேஜா இப்பதான் சேர்ந்திருக்க அதுக்குள்ள இந்த பழக்கம்லாம் பழகிட்டு இருக்க, என்ன பழக்கம் இது லிட்டில் கேர்ள்னா, இங்க பாருங்க ஜியாசு தம்மு ஒன்னும் இது கிடையாது, சரக்கு சும்மா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக லைட்டானா. அது சரி சரிவா இந்த டைம்ல நீ தனியா போக வேண்டாம், நானே உன்னை வந்து டிராப் பண்றேனா. இல்ல நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்துருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிடுவேன்ட்டு ஜியாசு கிட்ட மூஞ்சி கூட கொடுத்து பேசாம எப்படா எஸ் ஆகலாம்ட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. ஜியாசுக்கோ ஒரே அதிர்ச்சி தான், 2 வருஷத்துல எப்படி மாறிட்டு இருக்காங்க பாருங்க. ஜியாசுவை இவ்வளவு நாட்கள் கழிச்சு பார்த்துட்டு வர சாங்ஷுவை அவங்க ஃப்ரெண்டு எங்கடி போயிட்ட இவ்வளவு நேரமா, வா கேக் கட் பண்ணலாம்ட்டு இழுத்துட்டு போய் கேக்க கட் பண்ணோன்னு சாங்ஷு அவங்க கிட்ட எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் ரூமுக்கு போறேன், நீங்க பின்னாடியே வாங்கன்னு சொல்லிட்டு வெளியே ஜியாசு அவங்களை இன்னும் லிட்டில் கேர்ள்னு சொன்னதை நினைச்சிட்டு புலம்பிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஜியாசு அவங்க புலம்புறத பார்த்துட்டு என்ன லிட்டில் கேர்ள் என்னதான் திட்டிட்டு இருக்க போல, ஆமா உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட தான் கிளம்புவேன்னா இப்ப தனியா எங்க கிளம்பிட்டேனா, இங்க பாருங்க ஜியாசு அவங்க 2 மணி வரைக்கும் புக் பண்ணிருக்காங்க, அவ்வளவு நேரம்லாம் என்னால இருக்க முடியாது, அதுதான் நான் தனியா கிளம்பலாம்னு வந்துட்டேன்
மாட்டேன்னு சொன்னா இப்பவே டைம் நைட்டு 12 ஆக போகுது, இந்த டைம்ல தனியா போற அளவுக்கு எல்லாம் பெரிய பொண்ணு ஆயிட்டியா, சரி வா நானே உன்னை டிராப் பண்றேன்ட்டு அவன் கார்லயே கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது இங்க பாருங்க ஜியாசு, நான் ஒன்னும் நீங்க என்ன அப்ப பார்த்த லிட்டில் கேர்ள் கிடையாது, நான் வளர்ந்து தனியா இங்க காலேஜ் படிக்கிறதுக்காகவே வந்துட்டேன், தயவு செய்து இனிமே என்ன லிட்டில் கேர்ள்னு எல்லாம் கூப்பிடாதீங்கன்னா. சரிங்க பெரிய மனுஷி, நீங்க இங்க தான் காலேஜ் படிக்க வர போறீங்கன்னு உங்க அண்ணா சொல்லும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், இனிமே நம்ம தனியா இருக்க தேவையில்ல, சாங்ஸ் கூட எல்லாம் பேசலாம்ட்டு. ஆனா இங்க வந்ததுல இருந்து ஒரு தடவை கூட நீ என்கிட்ட பேசவே இல்லல்ல, நான் அவ்வளவு மெசேஜ் பண்ணிருக்கேன் உனக்கு, ஒரு மெசேஜுக்கு ரிப்ளைவும் கிடையாது, நிஜமாலே பெரிய பொண்ணா தான் ஆயிட்ட, இக்னோர் பண்ணலாம் கத்துட்டு இருக்க, என்ன ஏன் இக்னோர் பண்ற சாங்ஷு, நான் ஏதாச்சும் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேனான்னு கேட்டா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இந்த ஊர்ல காலேஜ் சேர்றது சாங்கி எனக்கு பிடிக்கவே இல்லை, இருந்தாலும் நான் அப்பா அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு இங்க வந்து சேர்ந்தேன், அதான் சாங்கியான் கிட்ட உங்ககிட்ட எல்லாம் இதை சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தேன், எதுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுன்ட்டு தான் சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தேன், மற்றபடி இக்னோர்லாம் பண்ணலன்னு சொன்னா என்னமோ சொல்ற. சரி ரூம்க்கு போயிட்டோன்னு சுடு தண்ணி வச்சு தேனை கலந்து குடி, இனிமே வெளியே குடிக்கலாம் செய்யாதானா, குடிச்சுன்னா நம்ம சுயநிலை விளந்து நம்மளை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக பீப்பிள் ட்ரை பண்ணுவாங்க, ஸோ இனிமே இந்த ஹேபிட்டை விட்டு அப்படின்னு சொல்லியிருப்பான். சாங்ஷும் ரூம்க்கு வந்துட்டோன்னு அதே மாதிரி சுடு தண்ணியில தேன் ஊற்றி குடிச்சிட்டு இருக்கும்போது இனிமேல் இந்த மாதிரி அன்டைம்ல வெளியே போயிட்டு வர மாதிரி இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன்ட்டு மெசேஜ் அனுப்புறான். அப்பதான் அவங்க ஜியாசு அவங்கள நிஜமாலே மிஸ் பண்ணிருக்காருன்றது ரியலைஸ் பண்றாங்க. சைட்டுனா சைட்டு பார்ட்டியில சாங் ஷோவா அந்த வேற டிபார்ட்மெண்ட் பையன் செம்மையா சைட் அடிச்சிட்டு இருந்திருக்கான். ஆக்சுவலா அவன் சாங் ஷோவை ட்ரை பண்ற மாதிரி இருக்குன்ட்டு இங்க ரூம்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாங் ஷோவை போட்டு கலாச்சிட்டு இருந்தா சாங் ஷோவா அந்த பையன் ஜியாசு அனுப்பிச்ச மாதிரியே ஒரு மெசேஜ் அனுப்புறான். நேத்து பார்ட்டியில நான் அன்டைம் ஆயிடுச்சு, உங்களை கூட்டிட்டு போய் விடலாம்னு பார்த்தா நீங்க தனியா போயிட்டு இருக்கீங்க, இனிமே தனியா போகாதீங்க, நான் கம்பெனி தரேன்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். அதையெல்லாம் வச்சு சாங் ஷோவை போட்டு இவங்க ஓட்டிட்டு இருந்தா சாங் ஷோ அதெல்லாம் விடுங்கடி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தி அவளோட வயசுல பெரிய பையன் ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருந்தா, ஆனா அவரும் அவர் வயசுக்கு ஏத்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சதால இனிமே அவரோட லைஃப்ல இருக்க கூடாதுன்ட்டு அவளே விலகிட்டா. ஆனா இவ்வளவு நாட்கள் கழிச்சு அவ திரும்பி அவரை பார்த்திருக்காளாம், இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலன்ட்டு புலம்புறா. இதுல புலம்புறதுக்கு என்ன இருக்கு, இப்ப அவருக்கு என்ன ப்ரொஃபஷன், நல்லா ஏர்ன் பண்றாரா, இப்ப கரண்டா ரிலேஷன்ஷிப்ல ஏதாச்சும் இருக்காரா இல்லையான்ட்டு தெரிஞ்சுட்டு அவளுக்கு இன்னும் பிடிச்சிருந்தா பேச சொல்ல, இல்லைன்னா போய் வேலையை பார்க்க சொல்ல, அவள் தான்றாங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க சாங் ஷோவோ என்ன இவளுங்க இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டாளுங்க, அவ அனுபவிச்சாதான் அதெல்லாம் தெரியும்ட்டு இப்ப ஜியாசு கிட்ட திரும்பி பேசலாமா வேணாமான்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜியாசு கிட்ட பேசலாமா வேணாமான்ட்டு ஒரு நாள் ஃபுல்லா யோசிச்சு நைட்டு மெசேஜ் பண்றாங்க, நம்ம எங்கேயாச்சும் ஒரு நாள் டின்னர் போலாமான்ட்டு. ஆனா அந்த மெசேஜை ரொம்ப பார்த்து ஏதோ மூணாவது மனுஷங்க கிட்ட பேசுற மாதிரி ரொம்ப ஃபார்மலா அனுப்புறாங்க. அதை பாக்குற ஜியாசு என்னாச்சு நம்ம லிட்டில் கேர்ளுக்கு, எப்பயுமே கேஷுவலா ஃப்ரீயா பேசிட்டு இருக்க பொண்ணு இப்ப ஏதோ லீவ் லெட்டர் அனுப்புற மாதிரி அமைச்சிருக்கான்ட்டு உடனே அவங்களுக்கு கால் பண்ணி நம்ம கண்ணே 8th ஸ்டாண்டர்ட்ல ஆள் மாறாட்டம் பண்ண அவ்வளவு உரிமையா கூப்பிட்ட, இப்போ சாப்பிட போலாமான்னு கேக்குறத இவ்வளவு ஃபார்மலா உங்களுக்கு டைம் இருந்தா சொல்லுங்க, டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டோம் உங்க வேலையில, அப்படி இப்படின்ட்டு இவ்வளவு ஃபார்மலா கேக்குற, என்னாச்சு லிட்டில் கேர்ள், இது என்னோட லிட்டில் கேர்ள் இல்லையா சாங் ஷோ இல்ல பிக் அங்கிள், உங்களுக்கு 80 முடிஞ்சு 90 நடக்க போகுது, அவ்வளவு வயசுல பெரியவர்கிட்ட பார்த்து மரியாதையா தானே பேசணும், ஏதோ சின்ன வயசுல கேஷுவலா பேசிட்டேன், நான் அப்போதான் லிட்டில் கேர்ள் இப்ப வளர்ந்து பெரிய கேர்ள் ஆயிட்டேன்ட்டு உங்களுக்கு தெரியணும்னா ஜியாசு அட லிட்டில் கேர்ள் நீ எவ்வளவு பெருசா வளர்ந்தாலும் எப்பயுமே எனக்கு என்னோட லிட்டில் கேர்ள் தான்றான். அப்படியா, அப்ப இனிமே நானும் உங்களை பிக் அங்கிள் பிக் டேடின்னு தான் கூப்பிட போறேன், சரி அதெல்லாம் விடுங்க, விஷயத்துக்கு வாங்க, சாப்பிட போலாமா வேணாமான்னா, நாம இப்பதான் ஃபார்மலா மரியாதையா பேசுவேன்னா அதுக்குள்ள மிரட்டுற, சரி அடுத்த வாரம் சாப்பிட போலாம்னு சொன்னா ஓகே டீல்ன்ட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. பாரு இந்த பொண்ணு நம்ம கிட்டே இவ்வளவு ஆட்டிடியூட் காட்டுறான்ட்டு ஜியாசு யோசிச்சுட்டு இருக்கான். டின்னர் நைட் அன்னைக்கு சாங் ஷோ முன்னவே ரெடி ஆகி வந்து ஜியாசுக்கு கால் பண்ணா, ஆபீஸ்ல இருக்கிற ஜியாசு எனக்கு உடம்பு சரியில்லை லிட்டில் கேர்ள், நீ உன்னோட ஹாஸ்டலுக்கு போய் இன்னொரு நாள் நம்ம சாப்பிட போலாம்னா, உடம்பு சரியில்லையா, என்னாச்சு உங்க குரலே டல்லா இருக்குன்னா, தெரியல கேர்ள் ஃபுட் பாய்சன் நினைக்கிறேன்னா, நீங்க உங்க ஆபீஸ் அட்ரஸ் சொல்லுங்க ஜியாசு, நான் உடனே அங்க கிளம்பி வரேன்ட்டு சாங் ஷோ ஒரு கேப் பிடிச்சி ஜியாசுவோட ஆபீஸுக்கு வேகமா ஓடி வந்தா ஜியாசு அங்க கீழேயே வழியில துடிச்சிட்டு இருக்கான். என்னாச்சு ஜியாசு, ஆரம்பத்திலேயே ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ண மாட்டீங்களா, சரி வாங்க டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போலாம்ட்டு கூட்டிட்டு வந்தா ஜியாசு வழியில நடக்க முடியாம சாங் ஷோட தோல்ல சாஞ்சுதான் நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்தா கேப்காரங்க யாருமே நிக்கவும் மாட்டேன்றாங்க, ஒரு கேபுமே நிக்க மாட்டேன்றாங்களே, உங்களுக்கு பக்கத்துல ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் தெரியுமான்ட்டு ஜியாசு பக்கத்துல வந்து கேட்டா ஜியாசு வழியில தடுமாறி சாங் ஷோட நெத்திலேயே கிஸ் பண்ணிடுறான். சாங் ஷோக்கா சரியான ஷாக்கு, லிட்டில் கேர்ள் சாரி தெரியாம இடிச்சிட்டேன், எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு, அதனால தானா, ஓகே நான் எதுவும் நினைச்சுக்கல, நீங்களும் எதுவும் நினைச்சுக்காதீங்கன்னு சொன்னா கரெக்டா அப்பன்னு பார்த்து ஒரு கேப்காரர் நின்ட்டாரு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தா ஸ்டொமக்ல ஏதோ கட்டியா, உடனே ஆபரேஷன் பண்ணும்ட்டு டாக்டர் சொல்லிட்டாரு. ஜியாசு என்ன இப்ப பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்ல டாக்டர், வலி போறதுக்கு மட்டும் ஏதாவது மாத்திரை தாங்கன்னா சாங் ஷோ அவரை திட்டி நீங்க சர்ஜரிக்கு ரெடி பண்ணுங்க டாக்டர் ஜியாசுவோ சர்ஜரிக்கு அனுப்புறாங்க. ஜியாசுவோ லிட்டில் கேர்ள் நீ நைட் எல்லாம் இங்க ஸ்டே பண்ணாத, டைம் லேட் ஆகுறதுக்குள்ள உன் ஹாஸ்டலுக்கு போனா, ஜியாசு நான் லிட்டில் கேர்ள் இல்ல பெரிய கேர்ள் ஆயிட்டேன், நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாம ஒழுங்கா சர்ஜரிக்கு ரெடி ஆகுங்க, நான் வெளியே தான் இருக்கேன், சர்ஜரி முடிஞ்சிட்டோன்னு உள்ள வரேன்ட்டு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. டின்னர் நைட் அன்னைக்கு காலேஜ்ல அந்த வேற டிபார்ட்மெண்ட் பையன் சாங் ஷோ கிட்ட வந்து நம்ம கிளாஸ் முடிஞ்சோன்னு எங்கேயாச்சும் போலாமான்னு கேக்குறான். சாங் ஷோக்கோ சரியான ஷாக்கு, எங்கேயாச்சும் போலாமா, இல்ல எனக்கு புரியலன்னா அப்ப சாங் ஷோட இன்னொரு ஃப்ரெண்டு இந்த பையனோட ஃப்ரெண்டோட கை கோர்த்து வந்துட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம்.
இருக்கான். சாங்ஷுவோ அவங்கள போட்டு கலாய்க்கிறாங்க. பர்த்டே பார்ட்டில ஒரே ஒரு நாள் தான் மீட் பண்ணாங்க, அதுக்குள்ள லவ் சாமா. என்னமோ நல்லா இருந்தா சரிப்பா, சரி வாங்க எல்லாரும் அவங்க கிளாஸ்க்கு போகலாம்னா அந்த பையன் சாங்ஷு நம்ம கிளாஸுக்கு அப்புறம் வெளியே போகலாமான்னு கேட்டேன்னா அது என்ன நீங்க 2 பேரும் மட்டும் போக பிளான் பண்றீங்க, நம்ம எல்லாருமே மூவிக்கு போலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க. கட் பண்ணா இங்க அப்படியே ஜியாசோட ஆபீஸ்ல அன்னைக்கு ஒரு நாள் அவனை பாக்குறதுக்காக ஒரு அன்னோன் பொண்ணு வந்தாலையா, அவ ஜியாசுக்கு மெசேஜ் பண்ணி நம்ம வெளியே பார்க்கலாமான்னு கேக்குறா. ஜியாசுவோ அந்த பொண்ணை இன்சல்ட் பண்ணாத குறையா எனக்கு இனிமே உன்னை பார்க்கவே விருப்பம் இல்ல, தயவு செய்து என்ன இனிமே கான்டாக்ட் பண்ணாதுன்னு மெசேஜ் அனுப்பிச்சிடுறான். ஆனா அந்த பொண்ணு விடாம கால் பண்ணிட்டே இருக்கா. ஆனா ஜியாசு எடுக்கவே இல்லையே. அப்பதான் ஜியாசு வயிறு வலியால தவிச்சிட்டு இருக்கும்போது சாங்ஷு அவங்கள வந்து இப்ப ஹாஸ்பிட்டல் எல்லாம் சேர்த்து இங்க இருக்காங்க. ஆக்சுவலா சாங்ஷு அந்த மூவி பிளானுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாம் அனுப்பிச்சிட்டு தான் இவங்க டின்னருக்கு வந்திருப்பாங்க. டின்னர் வந்த இடத்துல இங்க இப்படி ஆயிடுச்சு. அடுத்து என்னடா பண்றதுன்னு யோசிச்சு இருக்கும்போது சாங்ஷுவோட அம்மா கால் பண்ண சாங்ஷுவும் ஜியாசுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்ல, அப்போ சாங்ஷுவோட அம்மா ஒரு பிளாஷ்பேக் சொல்றாங்க. ஜியாசு அவனோட அம்மா ஹாஸ்பிட்டல் செலவுக்காக எல்லாம் நம்ம கிட்ட தான் கடன் வாங்கியிருந்தான். அந்த கடன் அடைக்கிறதுக்காக படிச்சுட்டு இருக்கும் போதே பார்ட் டைம் ஜாப்லாம் போய் சரியா சாப்பிடாம ஒழுங்கா தூங்காம உடம்பு இப்படி கெடுத்து வச்சிருக்கான். அவனுக்கு உன்னால முடிஞ்ச உதவி எல்லாத்தையும் பண்ணு சாங்ஷு. இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்ல தனியா லேட் நைட்லாம் ஸ்டே பண்ணாத, உன் ஹாஸ்டலுக்கு போயிட்டு காலையில வந்து பாத்துக்கொண்டு சொல்லி காலை வச்சிருவாங்க. இதெல்லாம் கேக்குற சாங்ஷுக்கோ ஜியாசுவை தனியா இந்த நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு போறதுக்கு மனசே இல்ல. சர்ஜரி முடிஞ்சிட்டோன்னு டாக்டர் ஜியாசு ஹாஸ்பிட்டல்லே 7 நாள் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னதால சாங்ஷு நானே உங்களை இருந்து பாத்துக்கிறேன்னா ஜியாசு செம்மையா பசிக்குது லிட்டில் கேர்ள், உனக்கும் எனக்கும் ஏதாச்சும் சாப்பிட வாங்கிட்டு வான்னு அனுப்பிச்சிட்டு ஏன் இவன் முகம் ஒரு மாதிரி இருக்கு, நம்ம ரோட்ல தெரியாம கிஸ் பண்ணதை தப்பா நினைச்சிருப்பாலோ அப்படி இப்படின்னு போட்டு ஜியாசு யோசிச்சு இருக்க. சாங்ஷு பிரெட் வாங்கிட்டு வந்து பசியில பக்கு பக்குன்னு சாப்பிட்டு இருக்காங்க. அதை பாக்குற ஜியாசுக்கு செம்ம சிரிப்பு. லிட்டில் கேர்ள், இவ்வளவு பசியை வச்சுட்டு நீ இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்திருக்கியா, ஏன்டி சாப்பிடலனா? ஆமா, இன்னைக்கு உங்க கூட சாப்பிடறதா பிளான் போட்டிருந்தோம் இல்லையா, அதான் நான் காலையில இருந்து சாப்பிடாம என் வயிற்று ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன்றாங்க. ஜியாசுக்கும் செம்ம சிரிப்பு. பைத்தியமே, அப்பெல்லாம் பண்ணக்கூடாது, கரெக்ட் டைமுக்கு வேலைக்கு சாப்பிடணும்னா. அப்படியா, சரிங்க பிக் அங்கிள், வயசுல பெரியவர், நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும், அப்படியே இனிமே ஃபாலோ பண்றேன். சரி இப்ப நீங்க சாப்பிடணும், நான் வாஷ்ரூம் போய் உங்களை ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு கிளாத்தை வைப் பண்ணி எடுத்துட்டு வரேன்ட்டு எங்க ஜியாசு பக்கத்துல வந்து நின்னா லிட்டில் கேர்ள் குடு நானே பண்ணிக்கிறேன்னு ஜியாசு சொல்ல, நான் பிக் அங்கிள் டாக்டர் சொன்னதை மறந்துட்டீங்களா, லைட்டா தண்ணி பட்டா கூட இன்ஃபெக்ஷன் ஆயிடும், நானே பண்றேன்ட்டு கண்ணை மூட சொல்லி ஜியாசு பக்கத்துல வந்து அவன் முகத்தை தொடக்க ஆரம்பிச்சா சாங்ஷு மனசெல்லாம் படபடங்குது. ஐயோ அவரே தொடச்சுக்கிறேன்னாரு, ஒழுங்கா கொடுத்துட்டு போறதை விட்டுட்டு இப்போ உன் கையிலாம் நடுங்குதே சாங்ஷு. கண்ணை திறந்துட்டு இருக்கும் போது தான் இந்த மயக்காரன் நம்மள மயக்குவான்னு பார்த்தா மூடிட்டு இருக்கும் போதும் நம்மள ஏதோ பண்றானே அப்படி இப்படின்னு நினைச்சு தொடச்சு இருந்தா ஜியாசு பொறுமையா கண்ணை திறந்து சாங்ஷுவை ஹை டு ஹை செம்ம க்ளோஸா பாத்துட்டு இருக்கான்.